பிஜேபியோடு போராட உன்னால் எவ்வளவு முடியும் என்று எனக்கு தெரியாது, எது புரியும் என்று அவனுக்கு தெரியாது. சரியானதுக்கு எய்த்து போராட போனாய், திமுக போராடுகிறது, நாமும் போராட விட்டால் நாம் பின்தங்கியவர்களாவோம் என்று போனாய். இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாது. எதையும் அறிவோடு பேசுகின்ற மனிதர்களை வைத்துக்கொண்டு அவர்களை கலந்து ஆசிரித்து சரியான செயல்களை செய். மத்திய அரசாங்கம் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் இந்தியை திணிக்கின்ற அரசு, கூடுதலாக சமஸ்கிருதத்தை சேர்த்து திணிக்கின்ற அரசு. பெரியாரும் அண்ணாவும் செய்த மாபெரும் காரியம், வரலாற்றுக்கு அளித்த மாபெரும் காரியம் என்பது திராவிடர்கள் நாம் என்பதையும், நம்முடைய நாகரிகம் தனியானது என்பதையும், நம்முடைய மொழி உயர்வானது என்பதையும், நாம் மொழிவழி இனமாக அமைந்த பழம்பெரும் கூட்டம் என்பதையும் நம்ம உணர்த்தியதுதான். தென்னிந்திய இயக்கம் யூஸ்லெஸ், நீதி கட்சி யூஸ்லெஸ், சுயமரியாதை இயக்கம் யூஸ்லெஸ். திராவிடர் கழகமாக ஆன போதுதான் வரலாற்று பணியை கால் வைக்கிறார் பெரியார். அதற்கு அண்ணா துணை இருக்கிறார், படித்த அண்ணா. 2 பேரும் சேர்ந்து செய்த அந்த ஒரு காரியம் இன்னும் 500 ஆண்டுகளுக்கு பின்னால் பேசப்படும். இவர்கள் பூராவும் ஊழல் கட்சியாக ஆக்கி நாசப்படுத்தி விட்டார்கள் இந்த இயக்கத்தை. ஆகவே நான் சொல்கிறேன், ஸ்டாலின் கட்சி ஒழிக்கப்பட வேண்டும், மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட வேண்டும், மீண்டும் இந்த பரம்பரை ஆளக்கூடாது. ஆனால் திராவிட இயக்கம் பெரியாரும் அண்ணாவும் உருவாக்கிய அடிப்படை கருத்துக்கள் இந்த மண்ணில் நிலைக்க வேண்டும். அதை விஜய் எடுத்து செல்ல வேண்டும். இது புரியாவிட்டால் புரிந்தவனிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். சும்மா சனாதனம் என்று இந்த கிளி சொல்லுவது போல பேசிக்கொண்டே இருப்பதிலே பயனில்லை. நான் சொல்லுகிறேன், நீ இதை ஆதரி. கடும் எதிர்ப்பு வரும்ல. மதம் வேற இல்லை, அவன் மதம், அவன் மதத்தை அழிக்க நினைக்கல, அவனுடைய வேதத்தை போற்ற நினைக்கல. இதெல்லாம் பிரிச்சு வச்சாலே தமிழ் சமயங்கள் வேத சமயங்கள்னு பிரிச்சிங்கனாவே எவ்வளவு கொந்தளிப்பு வரும். எந்த கொந்தளிப்பு வரும்? யாரிடம் வரும்? யார் ஏத்து பாதிக்கப்பட்ட நம்மிடம் வருமா? ஆதிக்கம் செலுத்துகிற அவனிடம் வரும். ஐயா, பிரச்சனை எங்க போகும்னா, இந்த கோயில் தமிழ் சமய கோயிலா இல்ல வேத சமய கோயிலான்னு போகும். வேதக்காரன்னு வந்து ஒரு நேரத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கல்ல. நீ ஒரு நேரம், நான் ஒரு பாருங்க, அதையே ஏத்துக்க மாட்டாங்க. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks in Mega Summer Sale. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. ஏதோ தேவதூதன் வந்து இறங்கியது போல் இந்த முஸ்லீம் லீக் கட்சியிலும் சரி, மற்ற கட்சியிலும் சரி, வைகோ வீட்டிலும் சரி, எல்லாரையும் பார்த்தால் ஒரு தேவதூதன் வந்து இறங்கி விட்டான் என்பது போல் இவர்களெல்லாம் இறைமகன் இயேசுவே வந்து விட்டது போல் மகிழ்ந்து போயிருக்கிறார்கள். ஐயோ, இந்த சீமான் வீடு வரைக்கும் போயிடார். தெருவில் போகிற நாய்க்குட்டியை தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் துண்டு போர்த்தி விட்டார். என்னத்துக்கு எதுன்னு கேட்குறேன். அண்ணா ராஜாஜி நாகரிகம் நாகரிகம் ராஜாஜியில் பார்க்க போகணும். எனக்கு பொழப்பில்லைன்னா உங்களை பார்க்க வரலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு அயோக்கியன் எதுக்கு எனக்கு வேலை இல்லைன்னு பார்க்க போகணும்? அண்ணா ராஜாஜியை பார்க்க போனார், காமராஜரை பார்க்க போனார். எவ்வளவு பெரிய தலைவர்கள், தேசத்திற்காக பாடுபட்டவர்கள், தேசத்திற்காக நாடாண்டவர்கள், தன்னலமே இல்லாதவர்கள், ஞானத்தின் பிம்பங்கள். அவர்கள் ஆட்சியை விட்டு இறக்கி விடப்பட்டார்களே. நாமும் நாளைக்கு என்ன கதிக்கு ஆளாவோம் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு போய் அவர்களை பார்த்து மரியாதை செலுத்தி கொண்டது. அது யார்? சீமானுக்கு போய் மரியாதை செலுத்துறா? என்ன இது? இதெல்லாம் கட்டசியா? ஆகாத பேச்சு. மோசமான ஆள் இருந்தா ஆட்டுக்குட்டிக்கும் மாட்டுக்குட்டிக்கும் மாநாடு நடத்துக்கிற ஆளுங்க. இது ஜெயலலிதா கையில் அவருடைய அடியாளாக திமுகவை ஒழிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டார். பிறகு பிராமணர்கள் கையில் பெரியாரை அசிங்கமாக திட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டார். இவரெல்லாம் பொது வாழ்க்கையில் ஒவ்வொருவனுக்கும் கையாளாக செயல்படுகின்றவர்களெல்லாம் பொது வாழ்க்கையில் ஒரு கட்சியோட தலைவர் சார். இந்த மாதிரி உள்ளவர்கள் தான் தலைவர்கள். அதெல்லாம் இருக்கட்டும். மிகச்சிறந்த கொள்கைகளை பெற்றிருந்த இயக்கம் திராவிட இயக்கம். இன்னமும் சொல்லுகிறேன், நம்முடைய விஜய்க்கு இந்த கொள்கைகளெல்லாம் தெரியும். தமிழ் தெரியாதவருக்கு. தமிழ் தெரியாதா? தமிழ் இயக்கம் தெரியாது, தமிழ் தெரியாது, தமிழ் இயக்கம் தெரியாது. நாம் மொழி வழி இன உணர்வு படைத்தவர்கள், நாம் தனித்தன்மையானவர்கள், வடக்குக்கு மாறானவர்கள். நம்முடைய நாகரிகம் இந்திய நாகரிகத்தை உருவாக்கிய 2 நாகரிகங்களில் ஒன்று ஆரிய நாகரிகம், வேத நாகரிகம், இன்னொன்று சிந்து சமவெளி நாகரிகம். அதனுடைய தொடர்ச்சி நாம். திருக்குறளை நாம் பெற்றிருக்கிறோம். அவர்கள் பாணினி என்ற இலக்கண நூலை பெற்றிருந்தாலும் பொருள் இலக்கணம் எழுதிய தொல்காப்பியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எழுத்தையும் பொருளையும் தவிர, எழுத்தையும் சொல்லையும் தவிர பொருள் இலக்கணம் எழுதிய தொல்காப்பியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதெல்லாம் இவருக்கு தெரியாது. இவரெல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல் மாதிரி இதுகளில் படித்து வந்தவர். தமிழ் உணர்வில் வளர்ந்தவர் இல்லை, இன உணர்வில் வளர்ந்தவர் இல்லை.
இனிமேல் பாராளுமன்ற இடங்கள் குறைகின்ற போது இவர் எவ்வளவுக்கு போராடுவதற்கு தயாராவார் என்று எனக்கு தெரியாது. ராகுல் இதற்கு கை கொடுக்க மாட்டார். ஒரே ஒரு கேள்வி மோடி கேட்பார், உத்தரப்பிரதேசத்துக்கு 130 இடம், தமிழ்நாட்டுக்கு 32 இடம் என்றால் ஏன் ஊபிக்கு 32 இடம் என்று திராவிட இயக்கங்களால் கேட்க முடியும். இவரால் கேட்க தெரியாது. இவருக்கு ராகுல் உதவ மாட்டார். இல்லாவிட்டால் உத்தரப்பிரதேசத்துக்குள் நுழைய முடியாது ராகுல். அவர் இதிலெல்லாம் மௌனம் பூணுவார். தேசிய கட்சி பூராவும் மொழி வழி இன உணர்வு கட்சிகளுக்கு எதிரானவை. அவர்கள் தண்ணீரை விடமாட்டார்கள். விடு, நியாயமாக மேலே இருந்து கீழே வருகின்ற தண்ணீரை இயற்கையாக விடு, அவனும் அந்த பங்குக்குரியவன் தான் என்று தேசிய கட்சியிடம் சொல்ல மாட்டார்கள். இதை ஸ்டாலின் கேட்க மாட்டார் ஓட்டு வாங்குவதற்காக. காங்கிரஸை வைத்து கொள்ள வேண்டுமே, அதற்காக அவரை பார்த்து இந்த கர்நாடக முதலமைச்சரை பார்த்து மேகதாதுவை ஏன் கட்டுகிறாய் என்று கேட்க மாட்டார். இப்பொழுது நீனும் காங்கிரஸை சுமந்து கொண்டிருக்கிறாய், மேகதாதுவை ஏன் கட்டுகிறாய் என்று உன்னால் கேட்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. இப்படி பல இந்த தேசிய கட்சிகள் பெரிய நெருடலான கட்சிகள். அவை எப்பொழுதும் ஆதிக்க மனப்பான்மையுடைய கட்சிகள். மாநிலங்களை எல்லாம் மாவட்டங்களாக்குகின்ற கட்சிகள். மாநிலங்கள் தனித்தனி மொழி இணர்வு நிலப்பகுதிகள் என்று கருதாமல் அவர்களை வெறும் மாவட்டங்களாக ஆக்குகின்ற கட்சிகள். இவற்றுக்கெல்லாம் எதிர்த்து போராட, பிஜேபியோடு போராட உன்னால் எவ்வளவு முடியும் என்று எனக்கு தெரியாது. எது புரியும் என்று அவனுக்கு தெரியாது. நீ வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு போய் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு போராடினாய். வாக்காளர் பட்டியல் திருத்தம் சரியானது. அதனாலே தான் வாக்குகளெல்லாம் 92% போயினேன். செத்தவனெல்லாம் வாக்களிக்க வரவில்லை. 3 பகுதியில் வாக்கு வைத்திருந்தவன் ஒரு பகுதியில் தான் இப்பொழுது வாக்களித்தான். சரியானதுக்கு எதிர்த்து போராட போனாய். திமுக போராடுகிறது, நாமும் போராடவிட்டால் நாம் பின்தங்கியவர்களாவோம் என்று போனாய். இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாதே. எதையும் அறிவோடு பேசுகின்ற மனிதர்களை வைத்து கொண்டு அவர்களை கலந்து ஆசிரித்து சரியான செயல்களை செய். மத்திய அரசாங்கம் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் இந்தியை திணிக்கின்ற அரசு, காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும், கூடுதலாக சமஸ்கிருதத்தை சேர்த்து திணிக்கின்ற அரசு இது. நான் ஒரு அருமையான திட்டம் சொன்னேன். தமிழ் இந்து அறநிலையத்துறை என்று இருப்பதை ஸ்டாலினிடம் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் வைத்து கொண்டு பேசினேன். தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை என்று வைத்து விடுங்கள். தமிழ் சமயங்கள் மற்றும் வேதம். ஆமாம், பிராமணனுடைய மதம் வேத மதம், நம்முடைய மதம் சைவ மதம், வைணவ மதம். நாம் 2 பேருக்கும் உள்ள துறையாக அது கேட்டோம். அவன் வேலையை அவன் பார்க்கட்டும், முஸ்லீம் வேலையை முஸ்லீம் பார்ப்பது போல. நீ முன்ன சேர்த்து கொண்டால் எந்த அறையில் ஏறி பார்வேன். உன்னால் ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க முடியாது. யூதனால் ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க முடியாது. யூதனும் பிராமணனும் ஆதிக்கம் சேர்ந்தவர்களின் தோளில் ஏறி உட்கார்ந்து கொள்வார்கள். அவர்கள் தரையில் நிற்க பிடிக்காது. ஆகவே அவர்களுடைய குணம் அறிந்து அவர்களை தனியாக வைத்து விட்டால் அவர்களுடைய அறிவு நாட்டுக்கு பயன்படும். அந்த இனம் ஒழிக்கப்பட வேண்டிய இனம் என்பது என்னுடைய கருத்தில்லை, போற்றப்பட வேண்டிய இனம். மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் எழுதிய மிகச்சிறந்த கூட்டம் அது. உபநிடதங்களை எழுதிய மிகச்சிறந்த கூட்டம் அது. ஆனால் அவர்கள் இன்னொருவன் தோளிலே ஏறி உட்கார்கிற பழக்கம் உள்ளவர்கள். அவர்களுக்கு தனிச்சமயம் வைத்து தனியாக ஒதுக்கிடுவோம். அவர்கள் வேத சமயம்தான். அவர்களுக்கு சங்கராச்சாரியார், அவர்களுக்கு அத்வைதம். ரமணர் போதித்தது அத்வைதம், வள்ளலார் போதித்தது நம்முடைய சமயம். ஆகவே இது 2ஐயும் பிரி. இந்த சண்டையை ஓய். இனிமேல் பார்ப்பன எதிர்ப்பே தேவையில்லை. இந்த சீமான் மாதிரி உள்ளவர்கள் பிராமணனிடம் காசு வாங்கி கொண்டு பெரியாரை திட்ட வேண்டிய தேவையெல்லாம் ஏற்படாது. பெரியாரும் அண்ணாவும் செய்த மாபெரும் காரியம், வரலாற்றுக்கு அளித்த மாபெரும் காரியம் என்பது திராவிடர்கள் நாம் என்பதையும், நம்முடைய நாகரிகம் தனியானது என்பதையும், நம்முடைய மொழி உயர்வானது என்பதையும், நாம் மொழி வழி இனமாக அமைந்த பழம்பெரும் கூட்டம் என்பதையும் நமக்கு உணர்த்தியது தான். இதை அவர்கள் கால்டுவெல் உணர்த்தினார்கள், அது வேறு. ஆனால் அதை தென்னிந்திய இயக்கம் யூஸ்லெஸ், நீதி கட்சி யூஸ்லெஸ், சுயமரியாதை இயக்கம் யூஸ்லெஸ் என்றால் சின்ன சின்ன பயன்கள் இருந்திருக்கும். திராவிடர் கழகமாக ஆன போதுதான் வரலாற்று பணியை கால் வைக்கிறார் பெரியார். அதற்கு அண்ணா துணை இருக்கிறார், படித்த அண்ணா. 2 பேரும் சேர்ந்து செய்த அந்த ஒரு காரியம் இன்னும் 500 ஆண்டுகளுக்கு பின்னால் பேசப்படும். இவர்கள் பூராவும் ஊழல் கட்சியாக ஆக்கி நாசப்படுத்தி விட்டார்கள் இந்த இயக்கத்தை. ஆகவே நான் சொல்லுகிறேன், ஸ்டாலின் கட்சி ஒழிக்கப்பட வேண்டும், மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட வேண்டும், மீண்டும் இந்த பரம்பரை ஆளக்கூடாது. ஆனால் திராவிட இயக்கம் பெரியாரும் அண்ணாவும் உருவாக்கிய அடிப்படை கருத்துக்கள் இந்த மண்ணில் நிலைக்க வேண்டும். அதை விஜய் எடுத்து செல்ல வேண்டும். இது புரியாவிட்டால் புரிந்தவனிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். சும்மா சனாதனம் என்று இந்த கிளி சொல்லுவது போல பேசிக்கொண்டே இருப்பதிலே பயனில்லை. நான் சொல்லுகிறேன், நீ இதை ஆதரி. தமிழ் சமயங்கள் மற்றும்
வேத சமய அறநிலையத்துறை சொல்றது போல இதை செஞ்சிடணும். செய்யி. ம். அவன் கடும் எதிர்ப்பு வரும்ல. மதம் வேற இல்ல இல்ல, அவன் மதத்தை அழிக்க நினைக்கல, அவனுடைய வேதத்தை போற்ற நினைக்கிறான். இதெல்லாம் பிரிச்சு வச்சாலே தமிழ் சமயங்கள் வேத சமயங்கள்னு பிரிச்சிங்கனாவே எவ்வளவு கொந்தளிப்பு வரும். எந்த கொந்தளிப்பு வரும்? யாரிடம் வரும்? யாரு ஏத்து பாதிக்கப்பட்ட நம்மிடம் வருமா? ஆதிக்கம் செலுத்துகிற அவனிடம் வரும். அடே, உன்னை திட்டிக்கினே இருக்கிறத விட பேசாமல் உன் வேலையை பாரு. நீ சாயந்தரம் சந்தியாவந்தனம் பண்ணு, சமஸ்கிருதத்தில் பண்ணு, எங்களுக்கு ஒன்றும் மறுப்பு கிடையாது. உன்னுடைய மதம் உயர்ந்தது, உனக்கு சிறந்த நெறி இருக்குது, அதை இதோட செஞ்சினா என் தலையில் உட்கார்றா நீ. கரெக்டுங்க ஐயா. ஐயா, பிரச்சனை எங்க போகும்னா, இந்த கோயில் தமிழ் சமய கோயிலா இல்ல வேத சமய கோயிலான்னெல்லாம் போகும். இல்ல வேதக்காரன்னு வந்து ஒரு நேரத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கல்ல. நீ ஒரு நேரம், நான் ஒரு பாருங்க, அதே ஏத்துக்க மாட்டாங்க. அடிப்படை நீ வேதத்தை பின்பற்றுகிறவன், ஏத்துக்க மாட்டாங்க. அடிப்படை நீ வேதத்தை பின்பற்றுகிறவன், நாங்கள் சிவஞான போகத்தை பின்பற்றுகிறவர்கள். சரியா? எங்களுடைய உரை நூல் திராவிட மாபாடியம், உன்னுடைய உரை நூல் வேத நூல். நான் வந்து உன்னுடைய வேத நூலை பெரியாரை போல ஒழிக்க நினைக்கல, நீ அதை வைத்து கொண்டு வாழ் என்று சொல்ல. இதை நான் சொல்றது ஒரு பிராமணனுக்கும் புரியல. ஐயா, வடகலை தென்கலை பிரச்சனையே எவ்வளவு கோயில்ல சண்டை வருது பாக்குறோம்ல. இதுல வேதம் வெர்சஸ் தமிழ்னா, ராமானுஜர் மாபெரும் முனிவர். ராமானுஜர் அவர் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு முதல் இடம் கொடுத்ததே. இப்போ நம்ம திருமாவளவன் எங்களையெல்லாம் முதலமைச்சராக மாட்டார்கள். ஜாதியின் பேரால் ஏன் கேட்குற? அம்பேத்கரை போல் அந்த அறிவை பெற்று, அந்த வாழ்க்கை முறையை பெற்று, தியாகத்தை செய்து, மக்களுக்கு பாடுபட்டு, எல்லா மக்களையும் இணைத்து செய்து, ரெண்டு பேர் தானே பெற முடியும், ரெண்டு தானே வர முடியும், வேற என்ன வர முடியும்? அது ஜாதி அடிப்படையில் எதையும் கோராது, அறிவு அடிப்படையில், நேர்மை அடிப்படையில், செயல்பாட்டு அடிப்படையில் அம்பேத்கரை போல கோருறா. அப்படி கோருனா ஜாதி அடிப்படையில் பார்த்து தான் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்ற பாயிண்டை வைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஜாதினாலே இல்லை, அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டோம்ல. இன்றைக்கு எல்லா மனிதர்களும் வியக்கிறேன் அம்பேத்கருடைய அறிவு. ஆமாங்க, இன்னைக்கு வியக்கிறோம். எனக்கு தெரிய மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரே ஒரு மனிதன் அவர் தான். இந்த புழுவாக கிடக்கிறார்கள், இவர்களை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று நினைத்தார். மாபெரும் அறிவு. அதுக்கு அந்த அறிவுக்கு ஒன்று சொல்லுகிறேன். மந்திரி சபை பட்டியலை அனுப்புகிறார் காந்தியிடம் நேரு. அவர் நவகாலியில் முஸ்லிம்களை சமாதானப்படுத்தி கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார். இந்த பட்டியலை பார்க்கிறார். ஒன்றும் சொல்லவில்லை, இவனை போடு அவனை போடு, அதெல்லாம் ஒன்றும். காந்தி வாங்கி கொடுத்த சுதந்திரம் தான். தன் கையால் ஒரே ஒரு பேரை எழுதினார், அம்பேத்கர் பேர். அம்பேத்கர் இல்லாமல் இந்த மந்திரி சபை நிறைவுறாது, இந்திய மக்கள் முழுவதுக்கும் தொண்டு செய்வதற்கு முழுமையடையாது என்று அம்பேத்கர் பேர் எழுதினார். அதற்கு பிறகு நேரு சேர்த்துக்கொண்டார். அவர் தன்னுடைய பணியை அறிவினால், தொண்டினால், உங்களுடைய நேர்மையால் அந்த இடத்தை பெற முயலுங்கள். அப்புறம் நான் தாழ்த்தப்பட்டவன் ஆமனா ராஜா வச்சான் 1,70,70,000 கோடி அடிச்சான். 1,70,70,000 கோடி ஜாதியின் பேரால் கோர்ட் இல்லைன்னு அதெல்லாம் சொல்லல. அடுத்த கோர்ட்ல நடக்குது. 7 கோர்ட்டுக்கு போகும். ஒரு கோர்ட்ல ஜெயலலிதாவை கூட தான் இல்லை என்று சொன்னார்கள், இன்னொரு கோர்ட்ல உண்டு. இதெல்லாம் பேசாதீர்கள், நீங்க பேசக்கூடாது. ஓகே, தெளிவாக பேச வேண்டும். இது 2 கோர்ட்டில் நடந்திருக்கு, 15 வருஷம் ஆச்சு. இவன் ஆயுசுக்குள்ளே இந்த வழக்கு நடந்து முடிய போவதில்லை. நம்முடைய கோர்ட்டினுடைய தன்மையே அதான். அது போகட்டும். இதை சொல்ல வந்தேன் என்றால், திராவிட இயக்கத்தினுடைய திராவிட இயக்கங்கள் அகற்றப்பட்டு விட்டன. They had been removed from power. Stalin regime had been removed from power. Not the Dravidian movement. Dravidian movement, it has its life, own life. அது நிறைவேற வேண்டும். இல்லாவிட்டால் தமிழர்கள் தங்களுடைய மொழி, இன அடையாளங்கள் எல்லாவற்றையும் இழந்து விடுவார்கள். இன்றைக்கு தனித்து இந்தியாவிலேயே நிற்கின்ற ஒரே ஒரு இனம், அந்த கன்னடியனுக்கு புரியாது, தெலுங்கனுக்கு புரியாது, விளங்காதவங்க இவங்களுக்கு விளங்க சொல்றதுக்கு இந்த ஸ்டாலினுக்கு தெரியாது, அண்ணாவுக்கே தெரியலையே. திருவனந்தபுரத்தை தாண்டி கன்னியாகுமரியை தாண்டி கால் எடுத்து வைக்கலையே. அவன் மகள்னு சொல்கிறான், நம்ம மகள்னு சொல்கிறோம், ரெண்டுக்கு என்னடா வேறுபாடுன்னு கேட்டு நீனு நானும் ஒன்று என்று போய்த்து விட்டு போகவில்லையே. அவனுக்கு புரியவில்லையே இந்த கன்னடத்துக்காரனுக்கு. திராவிட மொழிகளின் ஒரு மொழி என்று சொன்னால் நாங்கள் அப்படின்றது கிடையாது. நாங்கள் அதுக்கு தமிழுக்கு முன்னாடியே பிறந்துட்டோம், கழிச்சு விட்டேன். அறிவில்லை என்றால் அறிவு ஊட்டுவதற்கு நம்முடைய தலைவர்களால் முடியவில்லை. ஆட்சிக்கு வந்ததோடு அண்ணா முடிந்து விட்டார், அவ்வளோதான். அண்ணாவினுடைய லிமிட்டேஷன்ஸ் அவ்வளோதான், வரையறைகள் அவ்வளோதான். அவ்வளோ போயிட்டு போகுது. இந்த திராவிட இயக்கங்கள் அகற்றப்பட்டு விட்டன, அந்த கூர்மை ஒழிக்கப்பட்டு விட்டது, அந்த மொழி இன உணர்வுகள் புதைக்கப்பட்டு விட்டன. ஆகவே இனிமேல் இந்த இயக்கங்களை அந்த இயக்கங்கள், தவறு செய்த இயக்கங்கள் புதைக்கப்பட வேண்டுமே தவிர அந்த கொள்கை புதைக்கப்படக்கூடாது. அது கண்டினியூ ஆகும். அதை புரிந்து கொண்டு ஸ்டாலின் இவர்
விஜய் செயல்பட வேண்டும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks in Mega Summer Sale. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS, SNS Institutions, Kovai.